எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு ஹார்ட் பீட் மாதிரி ஸ்டெடியான சிக்னல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா பெரிய பெரிய காம்ப்ளிகேட்டடான பாகங்கள் இல்லாம இதை எப்படிங்க பண்றது? அதுக்கு தான் ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் ஒரு ஸ்மார்ட்டான தீர்வு இருக்கு. வாங்க அதோட சீக்ரெட் என்னன்னு இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, உங்க அடுத்த ப்ராஜெக்ட்க்கு ஒரு கச்சிதமான ஸ்டெடியான சிக்னல் வேணும். ஆனா இண்டக்டர் மாதிரி பெரிய பாகங்களை வைக்க உங்க டிசைன்ல இடமே இல்ல. இது கொஞ்சம் தலைவலிதானே, இல்லையா? இந்த மாதிரி ஒரு சிக்கலான சிச்சுவேஷனுக்கு ஏதாவது சிம்பிளான தீர்வு இருக்கா? இந்த சேலஞ்சை சமாளிக்க நம்ம கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, பழைய எல்சி ஆசிலேட்டர்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும், அதுவும் லோ ஃப்ரீக்வன்சில கொஞ்சம் தடுமாறும். இன்னொன்னு, அதோட ஒரு ஸ்மார்ட்டான ஆல்டர்னேட்டிவ் ஆர்சி ஆசிலேட்டர். இது பார்க்க காம்பாக்டா இருக்கும், ரொம்ப ஸ்டேபிளாவும் இருக்கும், குறிப்பா லோ ஃப்ரீக்வன்சில ஒரு சாம்பியன் மாதிரி வேலை செய்யும். அப்போ அந்த பழைய எல்சி ஆசிலேட்டர்ஸ்ல அப்படி என்னதான் பிரச்சனை? முக்கியமா 2 காரணம். ஒன்னு, அதுல யூஸ் பண்ற இண்டக்டர்ஸ் அது ரொம்பவே பெருசு. 2வது, அதோட சிக்னல் ஸ்டேபிளா இருக்காது. இது நிறைய மாடர்ன் டிவைஸ்களுக்கு ஒரு பெரிய தடையாவே இருந்துச்சு. இந்த இடத்துல தான் ஆர்சி ஆசிலேட்டர் ஒரு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குது. அது இந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப நேர்த்தியான ஒரு சொல்யூஷனை கொடுக்குது. அது எப்படி சாத்தியமாச்சு? வாங்க பார்க்கலாம். இந்த சொல்யூஷனோட மையமே அதோட சிம்பிளிசிட்டி தான். அந்த பெரிய சிக்கலான இண்டக்டர்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதிலா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சிம்பிளான ரெசிஸ்டர்ஸையும் கெப்பாசிட்டர்ஸையும் யூஸ் பண்றது தான் அந்த புரட்சியே. எவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டான ஐடியா பாருங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் சர்க்கியூட் நிஜமா எப்படி வேலை செய்துங்கிறது கூட போலாம். இதோட மொத்த ரகசியமும் அந்த 180 டிகிரில தான் ஒடிஞ்சிருக்கு. சரி, ஃபேஸ் ஷிஃப்ட்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு ஊஞ்சலை யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த ஊஞ்சல் கரெக்டான டைம்ல பின்னாடி வரும்போது தள்ளுனாதான் அது பாட்டுக்கு ஆடிட்டே இருக்கும், இல்லையா? அந்த கரெக்டான டைமிங்ல தள்ளுறீங்களே, அதுதான் ஃபேஸ் ஷிஃப்ட். அதாவது சிக்னலோட டைமிங்க கொஞ்சம் மாத்தி அமைக்கிறது. ஓகே, அந்த ஊஞ்சல் உதாரணத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டெடியான அலைவை உருவாக்கணும்னா ஃபீட்பேக் எனர்ஜி கரெக்டான நேரத்துல கரெக்டான ஃபேஸ்ல கொடுக்கப்படணும். இதுதான் ஆசிலேஷனோட கோல்டன் ரூல். இதை மாத்தவே முடியாது. அப்போ அந்த கரெக்டான ஃபேஸ் ஷிஃப்ட்டை நாம எப்படி உருவாக்குறது? அது ஒரு ஸ்மார்ட்டான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு ஆர்சி செக்ஷன் சிக்னலை கிட்டத்தட்ட 60 டிகிரி தள்ளுது, அது பத்தாது. 2வது ஒன்ன சேர்க்கும்போது நமக்கு 120 டிகிரி கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் தான் வேணும். 3வது செக்ஷனையும் சேர்க்கும்போது பெர்ஃபெக்ட்டா நமக்கு தேவையான 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கிடைச்சிடுது. சரி, இப்ப நம்ம கிட்ட 180 டிகிரி இருக்கு. ஆனா ஒரு முழுமையான சுத்துக்கு 360 டிகிரி வேணுமே. மீதி 180 டிகிரி எங்கிருந்து வரும்? இங்கதான் ஆம்ப்ளிஃபயரை ஒரு மேஜிக் பண்ணுது. அது சிக்னலை பூஸ்ட் பண்றதோட மட்டும் இல்லாம இயல்பாவே அதை தலைகீழா மாத்தி நமக்கு தேவையான அந்த மீதி 180 டிகிரியும் கொடுத்துடுது. ஆக ஆர்சி நெட்வொர்க்ல இருந்து ஒரு 180 டிகிரி, ஆம்ப்ளிஃபயர்ல இருந்து ஒரு 180 டிகிரி, ரெண்டும் சேரும்போது நமக்கு 360 டிகிரி கிடைக்குது. இதுதாங்க ஒரு சிக்னல் தொடர்ந்து அலைவதற்கான அந்த பெர்ஃபெக்டான கம்ப்ளீட் லூப். தியரி இப்போ நல்ல தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதை எப்படி ஒரு உண்மையிலேயே வேலை செய்யற சர்க்கியூட்டா மாத்துறது? வாங்க அதோட அமைப்பை பார்ப்போம். இதோட அமைப்பு பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு சிம்பிள். நமக்கு தேவையானது 2 முக்கிய பாகங்கள் தான். ஒரு டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபயர், அப்புறம் நாம ஏற்கனவே பேசின அந்த 3 ஆர்சி செக்ஷன்ஸ். இது 2ம் சேர்ந்து தான் இந்த மேஜிக்க பண்ணுது. சர்க்கியூட் ரெடி. ஆனா இது எந்த வேகத்துல அலையணும்? அதாவது இதோட ஃப்ரீக்வன்சிய எது கண்ட்ரோல் பண்ணுது? அது எப்படி தீர்மானிக்கிறது? அதுக்கான பதில் இந்த சிம்பிளான ஃபார்முலால தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஆரும் சியும் தான் ஹீரோஸ். நீங்க எந்த ரெசிஸ்டர், எந்த கெப்பாசிட்டர் வேல்யூவை செலக்ட் பண்றீங்களோ அதுதான் இந்த ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சியை தீர்மானிக்கும். அதாவது கண்ட்ரோல் முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு. எந்த ஒரு சூப்பர் சொல்யூஷனா இருந்தாலும் அதுக்கு சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். இந்த டிசைன் எங்கெல்லாம் ஷைன் ஆகுது, எங்க கொஞ்சம் பின்தங்குதுன்னு ஒரு பேலன்ஸ்ட் பார்வை பார்க்கலாம். இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் பெரிய இண்டக்டர்ஸ் தேவையில்லைங்கிறது தான். அதனால சர்க்கியூட் ரொம்ப காம்பாக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இதோட ஃப்ரீக்வன்சி ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. சில சமயம் ஆசிலேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படும். வர அவுட்புட் சிக்னலும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். ஆக இந்த முழு விவரத்தோட முக்கியமான பாயிண்டே இதுதான். ஆர்சி ஆசிலேட்டர் நமக்கு அதிகமான பவர் கொடுக்காது, ஆனா அதுக்கு பதிலா சிம்பிளிசிட்டியும் நல்ல ஸ்டெபிலிட்டியையும் கொடுக்குது. இது ஒரு புத்திசாலித்தனமான ட்ரேட் ஆஃப். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். இன்ஜினியரிங்ல எல்லாமே ஒரு விதமான சமரசம் தான். அப்போ எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல
பவர்ஃபுல்லா இருக்கிறத விட சிம்பிளா ஸ்டேபிளா இருக்கிறதே போதுமானதா, ஏன் சிறந்ததாவே இருக்கும்? இந்த கேள்விக்கான பதில் பல சூப்பரான டிசைன்களோட ரகசியமா கூட இருக்கலாம்.